நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாதி டீம் தான் வருது, மீதி டீமை காணோம். என்ன ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க? அது சஸ்பென்ஸ். ஓ, சஸ்பென்ஸ் காமிக்க போறீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன படம்? காதலிக்க நேரம் இல்லை. ஏய், இந்த வயசுக்கு மேல எல்லாம் உனக்கு காதலிக்க எப்படி பண்ணாங்க? அது இல்லைங்க, காதலிக்க நேரம் இல்லை படம். கதை சொல்ற சீன் தானே? கதை சொல்ற சீன் தான். அதுல வந்து டயலாக்கே எல்லாமே அந்த அளவுக்கு அவர் மிரட்டி இருப்பாரு. பட் நீங்க டயலாக் டயலாக் போட்டு எப்படி மிரட்ட போறீங்கன்னு அந்த சீக்வன்ஸ் முதல்ல பார்த்தலாம். கருப்பு உருவம், ரெண்டே ரெண்டு கண்ணு, மத்தியில் ஒரே மூக்கு வருது. கிட்டக் கிட்டக் கிட்டக். ஷூஸ் இல்ல, அந்த சத்தம் பக்கத்திலேயே பாலடைஞ்ச மங்களா. கொஞ்ச நேரத்துக்கு நீ சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம். ஒண்ணும் இல்லை, அந்த கருப்பு உருவம் இல்லை, அந்த பங்களாக்குள்ள போயிருச்சு. ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ரெடியா? தேங்க் யூ. ஐட்டம் சாங்குக்கு தேவை கிளாமர். நம்ம நிகழ்ச்சியோட பியூட்டியே ஹியூமர். செல்லப்பா, என்னப்பா? இங்க வாடா. வரண்டா. இது வரண்டாவா? வரண்டா டைல்ஸ் ஒட்டி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னப்பா. ஓ, அத சொன்னியா? செல்லப்பா, சொல்லுப்பா. ரொம்ப நாளா படம் எடுக்கிறேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறியே. ஆமாப்பா. இது வரைக்கும் ஒரு படமாவது எடுத்தியாடா? ரெடி ஆயிட்டு இருக்குப்பா. கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி சொல்றியாடா? அப்பா, இந்த காலத்துல கல்யாணத்துக்கு கூட பொண்ணு கிடைச்சிரும். ஆனா ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கதான் கஷ்டம். அதான் ப்ரொடியூசரை தேடிட்டு இருக்கேன். அதை ஏன்டா நீ தேடிக்கிட்டு இருக்கிற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களே தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க போறாங்க. முட்டா பைய. ஏன்பா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கொஞ்சம் மங்களா தெரியுதுடா. கண்ணாடி போட்டுக்க. கிறுக்கு பைய மாதிரி தெரியுதுடா. இன்னைக்கு தான்ப்பா நீங்க கிறுக்குன்னு ஒத்துட்டீங்க. டேய் செல்லப்பா, சொல்லுப்பா. நீ ப்ரொடியூசரை தேடி சுத்துறதுக்கு பதிலா ஒரு சினிமா நடிகை உசார் பண்ணியிருந்தா, அப்பா, இல்லடா டைரக்டரா இருக்கலாம், இல்ல சினிமா நடிகை அம்மாவோட அப்பா கைய கால அம்மிக்கு இருந்தாலும் டைரக்டரா இருக்கலாம், இல்ல சினிமா நடிகர்களுக்கு வாரிசாவது பிறந்திருக்கலாம். அப்ப உனக்கு படம் கிடைச்சிருக்கும். ஏன்பா, நீ மட்டும் இந்த பிச்சைக்காரனா? உன் மூஞ்ச பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தான்ப்பா தெரியும். ஆனா நீயும் பணக்காரன் தானப்பா. இந்த படத்துக்கு நீ பணம் கொடுக்கலாமே. கொடுக்கலாம். உன் படத்தோட பட்ஜெட் என்னடா? 150 கோடியில. 150 கோடியில எடுக்கிறானா சங்கரா? வெறும் 1.5 கோடி. 1.5 கோடியா? ஆமாண்ணா, தடியா. என்னையா? உங்கள இல்ல தோ ஆடியன்ஸ்ல. தடியா. சரி, உன் படத்தோட கதை தான் என்னடா? கதை சொன்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? டேய், முன்ன ப்ரொடியூஸ் பண்ணதே பெரிய விஷயம். இதுல வேற உன் கதைக்கு வேற ப்ரொடியூஸ் பண்ணணுமா? நீ சொன்னா மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஆனா ஒண்ணு. என்ன, உங்களுக்கு ஹீரோவை பண்ணுமா? செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன். வெரி குட், சூப்பர் டைட்டில் பா. அட போடா. இதே இந்த படத்துல டைட்டில் வச்சிரப்பா. டேய், அறிவு கட்டவனே போடா. அறிவு கட்டவனே. இதுதான் முதல் வச்சேன், ஆனா நல்லா இல்லைன்னு மாத்திட்டேன்ப்பா. நீங்க உட்காருப்பா, கதையை சொல்றேன். டேய் செல்லப்பா, சொல்லுப்பா. நீ எடுக்க போற கதை எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா இல்லப்பா, நல்லா இல்ல. ஏண்டா நல்லா இல்லன்னா எதுக்குடா என்கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போடா. அப்பா, காலை தூக்கி அசிங்கமா வச்சு பாருப்பா. இறக்குங்கப்பா, நல்லா இல்ல. சொல்லுங்கப்பா. டேய் செல்லப்பா, சொல்லுப்பா. நீ எடுக்க போற கதை எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்ப்பா? அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஒவ்வொரு சீனும் லைவா இருக்கணும். நீ எடுக்க போற ஒவ்வொரு கதாபாத்திரமும் என் கண்ணு முன்னாடி தெரியணும். அப்படி ஒரு படம் தான் சொல்லு. சொல்றேன்ப்பா, சொல்றேன். ஆனா என் படம் கொஞ்சம் த்ரில்லரா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லடா. பயப்பட மாட்டீங்களா? பயப்பட மாட்டேன்டா. வருவேன். ஏன்னா போன வாரம் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இந்த கதையை சொன்னேன். பயந்துட்டானா? பயப்படல, செத்துட்டான். பயந்தா கோழி பய. ஆனா நான் பயப்பட மாட்டேன்டா. அப்படின்னு ஒரு சத்தம். ஏப்பா, ரெண்டு சத்தமா கேக்குது. இதெல்லாம் பழைய காமெடிப்பா. அததானப்பா ரீமேக் பண்ண சொல்லிக்கிறாங்க. சத்தம். ஊர் கடைசியில ஒரு பெரிய மாடி வீடு. அந்த வீட்டுல பாலையான்னு ஒருத்தன்
என் பேர் உள்ளவனா? அநியாய வட்டி விட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தாப்பா. ஒரு நாள் பாலையா கிட்ட காசுன்னு ஒருத்தன் கடை வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாம தூக்கல தொங்கிட்டாப்பா. என்ன தூக்கல தொங்கிட்டானா? ஆமாப்பா. ஏப்பா தூக்கல தொங்குனா? டிஃபன் பாக்ஸ் தொங்க முடியாதுப்பா, அதனால தூக்கல தொங்கினாப்பா. ஏப்பா ஒரு நாள் பாலையா நைட்டு இருட்டான வேலை. ஏப்பா நைட்டுனால இருட்டு தானப்பா? அப்பா இருட்டா பாலையா தனியா அவன் வீட்டு ஹால்ல சேர்ல உட்காந்துருந்தேன். அப்போ தூரத்திலிருந்து ஒரு உருவம். என்னப்பா சத்தம் அது? காசி கத்துறான்ப்பா. அவன் ஏப்பா நாய் கத்துற மாதிரி கத்துறான்? அவனுக்கு நரி மாதிரி கத்த தெரியாதுப்பா, அதான் நாய் மாதிரி கத்துறான். நாய் மாதிரி. இப்போ தூரத்திலிருந்து வெறியோட தூக்கு மாட்டி செத்த காசி மூஞ்செல்லாம் ரத்தத்தோட வரான்ப்பா. ஏப்பா யாருப்பா இவன்? இவன் தான் செத்து போன காசி. இவன் ஏப்பா செத்து போன நேர்லயே வந்துட்டானப்பா. கதை லைவா இருக்கணும்ல? ஆமா. ஒவ்வொரு காட்சியும் உங்க கண்ணு முன்னாடி தெரியும்ல? ஆமா. அப்ப கண்ணை திறந்துட்டு வாயை மூடிட்டு பாருங்க. ஏப்பா தரக்கவும் சொல்றேன் மூடவும் சொல்றேன், எப்படிப்பா? இப்போ காசி பாலையா பாக்குறான். ரத்த வெறியோட 4 மீட்டர் நாக்கு தொங்க போட்டு பாக்குறான்ப்பா. ஏப்பா அவனே 2 மீட்டர் தானே பாக்குறான் மொத்தமா? குறுக்க குறுக்க பேசக்கூடாப்பா. காட்டி காசி கிட்ட வரான். பாலையா பாக்குறான். பாலையா பயப்படுறான். காசி கிட்ட வரான். பாலையா கழுத்த காசி புடிச்சு அநியாய வட்டிக்கு வாங்கி என்ன தூக்குல சாவடிச்சுடா சொல்லி ஓங்கி அடிச்சா உனக்கு வெயிட்டா. பாக்குறியா 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 பாக்குறியா? அநியாய வட்டிக்கு வாங்கி என்ன தூக்கு மாட்டிக்கு சாவடிக்க வச்சுட்டேடா. நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன்னு வெயிட்டுடா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? செல்லப்பா செல்லப்பா. என்னப்பா முடியலப்பா? முடியலடா. முடியப்பா? வேணாடா. கதை முடியல. இந்த கதை போதும்டா. இன்னும் இருக்குப்பா. இன்னும் இருக்கா? இப்ப திரும்ப காசி வரான். மறுபடியுமா? ஆமாப்பா. பாலையா கைய புடிச்சு முறுக்குறான். முறுக்கி முறுக்கி முறுக்கி. இதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், உடம்புல கை இருக்க, கால் இருக்கும், மூக்கு இருக்க, மொழி இருக்கும், முடி இருக்கும், தலை இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. அடிக்கிறாப்பா. செல்லப்பா வாடாப்பா. செல்லப்பா வாடாப்பா. போதுப்பா கதை முடிஞ்சிருச்சாப்பா? இல்லப்பா இல்ல இன்னும் முடியலையா? ஏப்பா இப்பதான் கதிர ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏப்பா அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பா. ரெஸ்ட் இல்லப்பா, ரெஸ்ட் இல்ல, ட்விஸ்ட். கதிர ஒரு முக்கிய கதாபாத்திரம். ஏன் முக்கிய கதாபாத்திரமா? அது யாருப்பா? அதுதான் காசியுடைய பொண்டாட்டி. பொண்டாட்டியா? இருளாய் பேய். ஆமா, அவன் ஏன் பேயா வரா? அப்பா மண்ணெண்ணெய் ஊத்தி குளிச்சு செத்தா பேயா வராம நாயா வருவாங்க. அதுக்கு ஏப்பா நாய் மாதிரி நீ கத்துற? ஏப்பா இருளாய் முடிய விரிச்சு போட்டுட்டு பிரிச்சு போட்டு அதே ரத்த வெறியோட ரத்தவரியோட பாலையாவ கொல்லணும்னு வரா. இதுதான் நான் சொன்ன முக்கிய கதாபாத்திரம். ஏப்பா பூஜை பார்த்தா 3 நாள் கழுவாத பாத்து அவளுக்கு எனக்கு மேக்கப் போடாம கூட்டு வந்திருக்கேன். அப்படிதான் தெரியவா? மேக்கப் போட்டாலும் அப்படிதான் தெரியவா? அப்பா இப்பதான் ஒரு முக்கிய ரகசியம் சொல்ல போறேன். என்னப்பா? இப்போ இருளாய் வரா. இருளாய் வந்து தலைய புடிச்சு 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 என் கணவனை தூக்கு மாட்டி சாவடிச்சுடா. உன்னை விட மாட்ட தலைய கைட்டு சுத்தி 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 சுத்துறாப்பா. கூட சேர்ந்து நானும் சுத்தேன். கூட சேர்ந்து நானும் சுத்துறப்பா. மைக்கெல்லாம் வருது. அப்ப கூட விடுறப்பா. அப்ப கூட சுத்துறா. விடுறப்பா. ஊரே சிரிப்பா.
அப்பா டைலாக் பேச முடியாதுப்பா. அப்பா முடியலப்பா. அப்பா நிறுத்துப்பா. அப்பா முடிஞ்சிருச்சாப்பா? ஆமா ஏப்பா செகண்ட் பார்ட் வாடாப்பா வாடாப்பா. ஏப்பா இதுக்கு மேல கதலாம் வாடாப்பா. அப்பனா பணத்தை கொடுக்குறியா? குடுக்குறப்பா கொடுப்பா. இந்தாப்பா ஏன்டா 1.5 கோடி தாடா சொல்ற 12 கோடி எழுதிக்கிறடா. காசு இங்கதான் இருக்கா. ஐயோ ரத்த வெறியோட இருக்கா. ஈரலா இங்கதான் இருக்கா. காடுப்பா சரி காடுப்பா. ஈரலா குழந்தையே இருக்கு. காடுப்பா. கொடுப்பா கொடுப்பா வாடாப்பா. வாடாப்பா மேற்கொண்டு கதை ரொம்ப பயங்கரமா இருக்குப்பா. போதும்பா. அப்பா போதும்பா போதும்பா. போதுப்பா முடிச்சிக்கலாம்பா. வச்சுலாப்பா. ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அக்கா உங்களுடைய கமெண்ட்ஸ். ஜலபுல ஜங்க எங்க விட்டுருமோ அப்படின்னு நினைச்சோம். அவங்க நாங்க இழுத்து பிடிச்சுக்கிட்டாப்ல. ஐயோ இழுத்து ஆமா வேஷ்டி இழுத்து பிடிச்சுக்கிட்டாரு. அவங்க இடத்தையும் விடாம பிடிச்சிட்டாரு. ஏன்னா அவங்களும் தீபன் ஹிலேரியஸ் சூப்பர் பிச்சிட்டீங்க. பிச்சிட்டாங்க நிஜமாலுமே. மேடம் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸு, டைமிங்கு. ரெண்டாவது வந்து அதில் அந்த காதலிக்க நேர்மையில் பார்த்தீங்கன்னா வெறும் இமேஜினேஷன் டயலாக்லேயே தான் அது பயமுறுத்திட்டே இருப்பார். இதை நீ லைவாக எடுத்துகிட்டு வந்து 2 கேரக்டர் உள்ளே போட்டது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட். அது என்னோட வாழ்த்துக்கள்.